ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின் விசஸ் ஃபெமினின் தான் பார்க்க போறோம். ஏன் வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஆ நே ஒவ்வொருத்தருக்கும் இத பத்தின ஒரு அவேர்னஸ் வேணுன்றதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறலாம், நீங்க கஸ்டமர்ஸா இருக்கலாம், நீங்க ஒரு அப்பாவா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு அண்ணாவா இருக்கலாம், ஒரு தங்கச்சியா இருக்கலாம். யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கணுன்றதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோ. எதுக்காக நாங்க இன்னைக்கு பேட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெண்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம பெண்கள் தான் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெண்கள் அதிக அளவுல பிரச்சனைக்கு ஆளாகுறாங்க இல்லையா? ஸோ அதனால பெண்களுக்கு ஏன் அந்த மாதிரியான பிரச்சனை வருது? எந்த மாதிரி அப்படின்னா, அதிக அளவுல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருது. நீர்க்கட்டி, தைராய்டு, ஹார்மோன் பிரச்சனை, குழந்தை இல்லாம போறது, ஃபைப்ராய்டு இஷ்யூஸ், சர்விக்கல் கேன்சர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பெண்கள் ஆளாகுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்து எவ்வளவு பிளட் வந்தாலும் அப்சர்வ் ஆயிக்கும், எவ்வளவு நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், ஆடலாம், பாடலாம், ஓடலாம், டான்ஸ் ஆடலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியா நம்ம விளம்பரங்களை பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க பேடுல அதிக அளவிலான பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. அதாவது அதுல டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பெட்ரோலியம் சிலிக்கான்கள், ரீசைக்கிள். இந்த கவரை ஓபன் பண்ணோம் அப்படின்னாவே அதுல ஒரு ஸ்மெல் கிரியேட் ஆகும். சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், பிடிக்காம போகும். ஸோ அதுக்கு வந்து அதுல ஒரு பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு என்னன்னா, வாயில இல்ல யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி கடைகள்ல வாங்கி யூஸ் பண்ற பேட்னால பிளாஸ்டிக்ஸ் இருக்கு அதுல அப்படின்னு. ஸோ அதை லைவ் டெமோவா நான் காட்ட போறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல லீடிங்கா இருக்கிற ஒரு 5 பிராண்டு விசஸ். ஸோ பிரச்சனை மட்டும் சொல்லிட்டா பத்தாதுல, அதுக்கு சொல்யூஷனும் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்யூஷனா ஃபெமினைன் அப்படின்ற ஒரு சானிட்டரி நாப்கின் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபெமினைன்ல பிளாஸ்டிக் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. இதுல அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து ஒரு 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பிளாஸ்டிக்கே இல்லை, கெமிக்கலே இல்லைன்றதையும் உங்களுக்கு நாங்க வந்து சொல்யூஷனா இதை வந்து நான் உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு டெமோவா காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இன்னைக்கெல்லாம் வந்து காமன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்பெல்லாம் வந்து பீரியட்ஸ் அப்படின்னாலே சரியா பேச மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, வெளியே வந்திருக்கும். அப்போ அந்த பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அப்பாவோ அம்மாவோ தான் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பேடு நம்ம வாங்கி தரோம் இல்லையா? ஒரு சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஒரு 6th 7th படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்றாங்க. ஸோ அந்த 6th 7th படிக்கிற குழந்தைக்கு பேடுன்னா என்னன்னே தெரியாது. அவங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ், அதாவது அப்பாவோ அம்மாவோ தான் யாரோ ஒருத்தங்க தான் வாங்கி தரோம். அந்த பேடுல எப்பவாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? அதுல இருக்கா? அதே மாதிரி என்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிச்சிருக்குமான்னு பாருங்க. நிச்சயமா நம்ம கவனிச்சிருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவசரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், எப்ப தேவையோ அப்ப எமர்ஜென்சி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதான் இன்னைக்கு இது வந்து இருக்கு. அதே மாதிரி இதை பேசக்கூடாது, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை பேசக்கூடாத ஒரு மூடப்பட்ட ஒரு ரகசியம் மாதிரியே வந்து இந்த பேடு, பெண்களோட பீரியட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச வந்திருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனைனா பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து நல்லாவே சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ அதுவே எக்ஸ்பைரி டேட் நம்ம இதுல பாக்குறது, அதுவே 1 கிலோ ஹார்லிக்ஸ் டப்பா வாங்குனீங்க அப்படின்னா, இல்ல ஒரு பூஸ்ட் டப்பா வாங்குறீங்க, 1 kg ஹை குவான்டிட்டி வாங்கும்போது நம்ம கவனிப்போம். என்ன கவனிப்போம்? அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, என்னெல்லாம் இருக்குன்றத ஒன்ஸ் சும்மாவாச்சும் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, அது வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வந்து நம்ம நிச்சயமா கவனிக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு. அப்போ ஏன் வந்து இந்த பேடுல கவனிக்கணும்? ஸோ பெண்களோட கர்ப்பப்பைக்கும் பிறப்புறுப்புக்கும் 3 சென்டிமீட்டர் இடைவெளியில் தான் இருக்கு. 3 சென்டிமீட்டர் இடைவெளியில மாசத்துல இன்னைக்கு வந்து ஒரு 3ல இருந்து 5 நாள் கட்டாயம் இந்த பொருளோட தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பொருள்ல பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குதுன்றத நாங்க சொல்றோம். ஸோ வாயில சொல்லாம உங்களுக்கு லைவ் டெமோவா காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற லீடிங் பிராண்டு. இதெல்லாம் எடுத்திருக்கோம். விசஸ் ஃபெமினைன் எடுத்திருக்கோம். எப்படி நம்ம வந்து டெமோ காட்ட போறோம் அப்படின்னா, இது வந்து 50 ml சிரஞ்சு. ஓகேங்களா? இந்த 50 ml சிரஞ்சுல ஒன்னொன்னுலயும் நான் 3 சிரஞ்சு வந்து அப்ளை பண்றேன். இது எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ஆகுது? 24 மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த 24 மணி நேரம் நம்ம வச்சுக்கிறோமா? கிடையாது. நம்ம யாரையும் போய் கேள்வியும் கேட்க முடியாது. ஒரு கடைக்காரங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு வரோம். இந்த பேடை நாங்க விளம்பரத்துல அப்படி பார்த்தோம், எவ்வளவு வந்தாலும் உறிஞ்சுக்கும்னு பார்த்தோம், சூப்பரா இருக்கும்னு பார்த்தோம், அரிப்பு இல்ல, எரிச்சல் இல்ல, வயிறு வலி இல்லாத 24 hours லாக்கிங் சிஸ்டம் இருக்கு நாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டோம்னா
கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்லாட்டி போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்க வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். எது கரெக்ட் அப்படின்றத நீங்களா முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப பார்க்கலாம். நான் தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சும் காட்ட போறேன். இது வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்ல கிடைக்கிற பேடு. நாங்க வந்து இந்த பிராண்ட் தான் அப்படின்னு நாங்க சொல்லல. ஸோ நீங்க எந்த பேட் யூஸ் பண்ணாலும் அதுல ஒரு டெமோவா பாருங்க. எப்படின்னா, ஸோ இதுல வந்து சும்மா ஜஸ்ட் வந்து அந்த ரெட் கலர் இங்க் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து 50 ml சிரஞ்சி. ஸோ இதுல 3 சிரஞ்சி விடலாம். 150 ml ஆஃப் வாட்டர் வந்து 30 ml ஆஃப் பிளட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து 150 ml அப்ளை பண்றோம். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. சிலர் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, ஃபெமினைன் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே பேட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் என்ன வந்துட போகுது அப்படின்னா, இன்னைக்கு சும்மா நீங்க யோசிச்சு பாருங்களேன். கேன்சர் வந்து பீடி, சிகரெட்டு, தண்ணி குடிக்கிற ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே கேன்சர் வந்துருதா அப்படின்னா நிச்சயமா இல்ல. சிலர்லாம் இப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்போ ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வரும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியும். இருந்தும் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கட்டும், நம்மளோட ஸ்மோக்கிங் ஹேபிட் எல்லாமே இஷ்யூ தான் தெரியுது. ஆனா தெரிஞ்சவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பெண்கள் பயன்படுத்துற இந்த பேடுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னே நம்ம தெரியாமயே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்மளுக்கு வந்து இதுல அவேர்னஸ் வேணும்ன்றதுதான் எங்க ஃபெமினைனோட நோக்கம். என்ன அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செயற்கை கருத்தரித்தல் மையம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா? அப்படியே இன்னைக்கு போறவங்களுக்குமே ஆண்களுக்கு பிரச்சனை வருதா, பெண்களுக்கு பிரச்சனை வருதான்னு யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பெண்களுக்கு தான் வருது. அதுவுமே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளா தான் வருது. ஒரு நீர்க்கட்டியோ, தைராய்டோ, ஹார்மோன் பிரச்சனையோ, கர்ப்பப்பையில வந்து சினை முட்டை சரியா வளர்ச்சி அடையல. சோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்ல பெருசா தெரியறதுல கரெக்டா நீங்க வந்து இந்த பிசிஓடி, இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா திருமண வயதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அபோ 18, 20 பக்கம் வரும்போதுதான் அந்த பொண்ணு வந்து காலேஜஸ் போயிட்டுப்பா, இல்ல கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல, நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போனோம், இங்க போய் பார்த்தா கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, கர்ப்பப்பை வந்து சினை முட்டை சரியா வளர்ச்சி அடையலன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஏன் அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் போதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, இந்த பேன்லாம் இருக்கிற டயாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இதுல இருக்கு. அந்த டயாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல போய் செயல்படவே 11 வருஷம் டைம் எடுத்துக்குமா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 7th படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்றா. 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, காலேஜ், யூஜி 3 வருஷம், பிஜி 2 வருஷம்னாலே 11 இயர்ஸ் ஆயிடுது. ஸோ 11 இயர்ஸ் கழிச்சு அவங்க அதை யூஸ் பண்ணும்போது, கண்டினியூஸா இதை யூஸ் பண்ணும்போது அந்த உடல் உறுப்புலயே ரொம்ப 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 சென்சிட்டிவ் பாதுகாப்பான பகுதி அப்படின்னா நம்மளோட பிறப்பு உறுப்பு தான். ஏன் அப்படின்னா ஒரு ஜனனம், ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயம் நடக்கிறதே அந்த பிறப்பு உறுப்புல தான். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். ஸோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கவனிக்கவே மாட்டாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளப்படுது அப்படின்னா கூட நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கவனிக்காமையே விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அனிமியாயி ஃபுல்லா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த பேட் யூஸ் பண்ணாலும் சரி, நான் இங்க என்ன மாதிரி பண்றோம் அதே மாதிரி உங்களோட வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து போய் சேரும் இது மூலமா. ஸோ இது ஃபுல்லா லீக்கேஜ் தான் ஆகுது. ஓகேங்களா?
எப்படி 24 hours லீக்கிங் சிஸ்டம் இருக்கும், லீக்கேஜஸே இல்லாம. ஓகே, இது உங்களுக்கு எந்த ஒரு கட் காப்பி எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம லைவா தான் காட்டிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபெமினைன்ல நம்ம வாட்டர் அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுல லீக்கேஜே இருக்காது. வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6th 7th படிக்கிற பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அப்பெல்லாம் வந்து ஒரு 9th 10th தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க ஓரளவுக்கு நல்லா மெச்சூர்டா இருப்பாங்க, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்ணும்போது இஷ்யூ இல்லை. இப்ப 6th 7th படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்றான்னா அவளுக்கு ஒரு இன்னர்ல எப்படி பேட் ஸ்டிச் பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா லீவ் போடணும்ன்ற தாட் வரும், பயப்படுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, சில டைம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சில வீட்டுல எல்லாம் பயங்கரமா டென்ஷன், கோவம்லாம் எப்ப வரும், குழந்தைங்களெல்லாம் அடிச்சிருவாங்க கண்டமணிக்கு, அப்புறம் ஹஸ்பண்டோட சண்டை போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான டென்ஷன் இதெல்லாம் வந்து வரும். நீங்க எந்த பேட் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த பேட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன டம்ளர் கூட எடுத்து நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்கு, இதுக்குள்ள பிளாஸ்டிக் இருக்கா இல்லையான்னு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுல எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பேடுல எல்லாம் வந்துட்டு பாருங்க, லைவா தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஃபெமினைன்ல ஒரு டிராப் கூட உங்களுக்கு லீக்கேஜஸே இருக்காது. இப்ப இது கடைகள்ல கிடைக்கிற பேட், நாம இதுல இருந்து தானே அப்ளை பண்ணோம். எல்லாமே நம்ம விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தென் இது ஸோ எந்த அளவுக்கு இது அப்சர்வேஷன் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இது எல்லாமே மார்க்கெட்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பேடு அப்படின்னு சொல்லி நம்ம விளம்பரங்களை பார்த்து நம்பி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க பேடோட டிவில எல்லாம் வந்து அப்சர்வ் ஆயிருக்குன்னு காட்டுறாங்க. இங்க எந்த அளவுக்கு இங்க அப்சர்வ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா எடிட்டிங் தான். ஸோ நம்மளும் விளம்பரங்களை பார்த்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக் வேணா நல்லா இருக்குமா, ப்ளூ கலர் வேணா நல்லா இருக்குமா, ஏதோ ஒரு எல்லோவா ஏதோ ஒரு கலரை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் மாறி மாறி யூஸ் பண்ணி பார்க்குறோம். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பீரியட்ஸ்னாவே ஒரு பயமும் ஒரு தயக்கமும், ஏண்டா இது வருது அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு பீரியட்ஸ் வந்து பெண்கள் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த 5 பிராண்ட் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, எல்லாத்துல இருந்தும் ரிட்டர்ன் வந்து நான் வாட்டர் எடுத்திருக்கேன். நான் அப்படியே லைனா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் இருக்குன்றத 100% ப்ரூவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லா நனைஞ்சிரும். நனைஞ்சுதான் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற பிராண்ட் டெமோவா பார்ப்போம். இதுல வந்து மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே பேடை இப்படி டச் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருள், அதை மூடி மறைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் சொல்லிட்டு அதை நம்ம டச் கூட பண்ண மாட்டோம். ஸோ நீங்க ஒரு டைம் எடுத்து நீங்க யூஸ் பண்ற பேடை இப்படி ஸ்க்ரப் பண்ணி பாருங்களேன், எந்த அளவுக்கு இப்படி சொரசொரப்பா இருக்கும். நம்ம கையில இது பண்ணும் போதே ஒரு மாதிரி ஹீட்டு அப்படியே அப்படியே ஹீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வரும். அதுவே நம்ம வந்துட்டு நம்மளோட பிறப்புறுப்புல நம்ம காற்றோட்டம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம 24 மணி நேரம் அப்படியே வைக்கும் போது பயங்கரமா ஹீட் ஆகும். நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், செய்யறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க நடக்க ஹீட்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதிகமா ஆகும்போதுதான் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு காரணம் சூடுதான். ஓகேங்களா? இங்க பாருங்க, பிளாஸ்டிக்
இது வந்து நீங்க உங்க வீட்ல நீங்க யூஸ் பண்ற பேட்ல வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா பிளாஸ்டிக் இது. இது ஃபர்ஸ்ட் லேயர். இது செகண்ட் லேயர். ரீசைக்கிள் காட்டன், மறுசுழற்சி பண்ணப்பட்ட ஒரு பொருள். எதெல்லாம் இன்னைக்கு மறுசுழற்சி பண்ணுவாங்க பாருங்க, லீக்கேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நியூஸ் பேப்பர், அட்டை பாக்ஸஸ், இப்ப மருத்துவமனைகள் எல்லாம் ரீசைக்கிள் பின் சொல்லிட்டு நம்ம ப்ளூ, ஆரஞ்சு, கிரீன் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. கிரீன், ரெட், ப்ளூ அந்த மாதிரி. ஸோ அப்ப நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற பொருளெல்லாம் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு டஸ்ட்பின்ல போடுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரீசைக்கிள் பண்ணி, ரீசைக்கிள் எப்படி பண்ணுவாங்கன்னா அது அதிக அளவுல அந்த நியூஸ் பேப்பர், அட்டை பாக்ஸஸ் இந்த மாதிரி பஞ்சுங்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய இதுல அதிக சூடுல வேக வைக்கும்போது அது கூழ் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி குளோரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கலந்தா இது ஒயிட் கலர்ல மாறிக்கும். ஸோ இந்த டயாக்சின் கலந்துருக்காங்க, குளோரின் கலந்துருக்காங்க, ப்ளீச் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப அதோட ஸ்மெல் வெளியே வராம இருக்கிறதுக்காக இதுல ஒரு பர்ஃபியூம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பர்ஃபியூம் அப்படின்னாவே ஒரு வாசனை வருது அப்படின்னாவே அதுல ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாதான் ஒரு ஃப்ரெக்ரன்ஸே உருவாக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க இந்த கவர் ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பர்ஃபியூம் தான் வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லு, சிலருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காம அதிகமா தலைவலி வருது, வாமிட்டிங் சென்ஸ் வரதெல்லாம் அந்த ஸ்மெல்லுனாலதான். ஸோ இதுதான் அந்த செகண்ட் லேயர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லேயர். இது வந்து பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லா எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அப்சர்வேஷனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அப்சர்வேஷனுக்காக இந்த பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களோட கர்ப்பப்பைக்கும் பிறப்புறுப்புக்கும் 3 சென்டிமீட்டர் இடைவெளியில நம்ம மாசத்துல 3ல இருந்து 5 நாள் 24 மணி நேரம் இந்த பொருளை பயன்படுத்தும் போது இந்த இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், அதாவது கிட்டத்தட்ட 100க்கு 64% பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு இந்த பேட் வந்து ஒரு மேஜர் ரீசனா இருக்குன்றாங்க. ஸோ அதுல பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் லேயர். இது வந்து டயாக்சின் கலந்தது. ஓகேங்களா? இதுல கொஞ்சம் கூட காற்றோட்டம் அப்படின்ற விஷயமே இங்க நடக்காது. இப்படி பிரிச்சோம் அப்படின்னா இப்படியே எக்ஸ்டன் ஆயிட்டு தான் போகும். ஸோ இப்படி பிரிச்சு யாரும் நம்ம வந்து நம்மளோட இன்னர்ல அப்படியே பயங்கரமா இப்படி இழுத்தெல்லாம் ஒட்ட போறது இல்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம இந்த பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டுவோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா பலூன் பிளாஸ்டிக் இது. ஸோ இது வழியா காற்றோட்டம் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்காது. என்ன நடக்கும் அப்படின்னா இது ஃபுல்லா இப்படி கவர் ஆயிக்கும். அப்ப இதுக்குள்ள ஒரு காற்றோட்டம் நடக்காத போது நம்ம மேல ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் பீரியட்ஸ்னா நம்ம மேல ஒரு ஸ்மெல் எடுக்கும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அந்த ரெஸ்ட் ரூமே ஒரு ஸ்மெல் எடுக்கும். ஒரு குழந்தைங்களா உட்காந்து ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிற பொண்ணு பீரியட்ஸ் ஆயிட்டாங்கன்னா இப்படி எந்திரிச்சு வரும்போது என்ன நடக்கும், அந்த பெஞ்ச் ஃபுல்லா ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்மளோட பிளட், அதாவது ஒரு டிராப் பிளட் நம்மளோட பீரியட்ஸ்ல இருந்து கர்ப்பப்பையை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே 2 மணி நேரம் கழிச்சு 107 பாக்டீரியாஸா அது ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பாக்டீரியாஸ் வந்து ஒவ்வொரு 2 மணி நேரம் நம்ம இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்துட்டு இங்க மட்டும் தானே நனைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரீமா வைக்கும் போது என்ன நடக்குதுன்னா அது அப்படியே கண்டினியூஸா வைக்க 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 அந்த எவ்ரி டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து மல்டிபிள் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த மல்டிபிள் ஆகும்போது என்ன நடக்கும், ஒரு 107 இன்னொரு 107 உருவாக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா மல்டிபிள் ஆகிதான் நம்மளோட பிறப்புறுப்புல பீரியட்ஸ் டைம் ஆனா நச 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 நசன்னு ஒரு அரிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பாக்டீரியாஸ் தான். ஓகேங்களா? ஸோ பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டயாக்சின் கலந்த பிளாஸ்டிக், செகண்ட் லேயர் ரீசைக்கிள் காட்டன், தேர்ட் லேயர் வந்து பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல், ஃபோர்த் லேயர் பலூன் பிளாஸ்டிக். இதுவும் டயாக்சின் கலந்த லேயர் தான். ஸோ இதுதான் இந்த மாதிரி மார்க்கெட்ல கிடைக்கிற பேட்ல இருக்கிற விஷயம். ஓகேங்களா? இப்போ அடுத்த இதுவும் மார்க்கெட்ல லீடிங்கா கிடைக்கிற பிராண்ட். இதுலயும் பார்த்தோம்னா இன்னும் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது பார்ப்போம். இதெல்லாம் நம்ம தொட்டே பார்க்க மாட்டோம். ஆனா இந்த லேயர் தான் நம்மளுக்கு வந்து இதோட இப்படி ஒட்டி இருக்கிற இந்த லேயர் தான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இப்படி
இன்னர்ல இப்படி ஒட்டி வைக்கும்போது அந்த சைட்ல எல்லாம் அப்படியே படும்போது அப்படியே தொடைப்பகுதி ரெண்டும் அறுத்து அப்படியே ஸ்கிராச் ஆயிரும். அதுக்கு ரீசன் வந்து இதுல இருக்கிற அந்த பிளாஸ்டிக்லே தான். ஃபுல்லா ஸ்க்ரப் ஆகும். இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு இருந்தாலும் தோல் கூட வந்துடும். கொஞ்சம் நல்ல ஸ்பீடா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரப் ஆகி தோல் கூட பேந்துரும். அதனாலதான் பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 4 நாள் 5 நாள் அப்படியே அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துட்டே இருக்கும். சரியா நடக்க மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இதுல இருக்கிற பிளாஸ்டிக் தான் கொடுக்குது. ஓகேங்களா, இது பிளாஸ்டிக் தான். இது வந்து சேம் அதுல சொன்ன மாதிரி தான் ரீசைக்கிள் காட்டன். ஃபுல்லாவே பாருங்க லீக்கேஜ் நடக்குது. இது கம்ப்ளீட்டா ரீசைக்கிள் காட்டன் தான். இதுல இப்படி நம்ம எடுக்கும்போது இதுல ஒரு பிளாஸ்டிக் கலந்த ஒரு லேயர் வந்து உங்களுக்கு வரும். நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது அந்த ரீசைக்கிள் காட்டன். தேர்ட் லேயர் வந்து என்ன சொன்னோம், பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல். இந்த பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் வந்து அப்சர்வேஷனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம கன்சியூம் பண்ண நம்மள மலட்டுத்தன்மை ஆளாகிறதுக்கு காரணம், குழந்தையின்மைக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் கொடுக்குது மேஜரா. ஸோ இது வந்து லாஸ்ட் லேயர். பாத்துங்கோங்க, இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின்ல இருக்கிற டிஷ்யூ ஃபுல்லா பிளாஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர். ஸோ அடுத்து இதுவும் மார்க்கெட்ல கிடைக்கிற லீடிங்கான ஒரு பிராண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விலை கம்மியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் வந்து இந்த சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிச்சயமா நான் அத மாதிரி ஒரு விஷயம் வந்து கரெக்டான வேர்டான்னு கூட தெரியல. எப்பவுமே வந்து சீப்பா இருக்கிற பொருள் என்னைக்குமே பெஸ்டா இருக்காது. நல்ல குவாலிட்டியா இருக்கிற விஷயத்த என்னைக்குமே கம்மி ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பொருள் நம்ம கிஃப்டா ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதை ரிட்டர்னா தான் கொடுப்பாங்களே தவிர சீப்பா கிடைக்குது. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாம் லேடிஸ்ன்றதுல ஒரு சாரி கூட எடுத்துக்கலாமே. நார்மலா எடுக்கிற ஒரு 1000 rupees ஒரு 2000 rupees போட்டு எடுக்கிற ஒரு பட்டு மாதிரி இருக்கிற ஒரு சாரிக்கும் ஒரு 25,000 30,000 போட்டு எடுக்கிற பட்டு சாரிக்கும் என்ன வித்தியாசம்? இதுவும் அதே கலர் தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல பயன்படுத்தி இருக்கிற பொருள் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எப்பவுமே விலை கம்மியா இருக்கிற பொருள் குவாலிட்டியா இருக்காது. இதெல்லாம் ஏன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களோட குழந்தைங்க, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். எவ்வளோ பிரச்சனைகள் வருது. நம்ம எல்லாம் ஃபுட்டு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். அதுல இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபுட்ல ஒரு நிறைய அவேர்னஸ் இருக்கு அவங்களுக்கு. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க உங்க வீட்டுல. அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க முன்னாடில இருந்தே நல்ல ஃபுட்டை தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நம்ம இதுல வந்து இது பேசக்கூடாத ஒரு விஷயமாவே மூடி இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அதிக ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கடைகள்ல கிடைக்கிறது. இது சும்மா ரீசைக்கிள் காட்டன். ஓகேங்களா, ஒரு 1/2 hour இந்த வீடியோவை கவனிங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். இதுவும் ஃபுல்லாவே பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் தான். இது லாஸ்ட் லேயர். பலூன் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தாலாம் இழுக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம இப்படி பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதுல சத்தம் கேக்குதான்னு தெரியல, பயங்கரமா கேட்கும். இப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணியெல்லாம் நம்ம இழுத்து நம்ம இன்னும் ஒட்ட மாட்டோம். ஜஸ்ட் அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ண போறோம். இது வழியா காற்றோட்டம் நடக்காத இந்த மாதிரி என்ன நம்ம மேல ஒரு ஸ்மெல் வந்து இந்த பீரியட்ஸே வெறுக்கிறதுக்கான காரணம் இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர். சேம் இதுவும் மார்க்கெட்ல லீடிங்கா கிடைக்கிற ஒரு பிராண்டு. இது ஃபுல்லா அந்த இதுங்க
ஃபுல்லா ரீசைக்கிள் காட்டன்னால பண்ணது, ஃபுல்லா பியூர் காட்டன் பேட்ஸ்ன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் காட்டனான்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளெல்லாம் பாருங்க அப்படியே இழுக்கு இதுக்குள்ளெல்லாம் பிளாஸ்டிக் வந்து அப்படியே வருது. ஸோ பிளாஸ்டிக் இது நீங்க உங்க வீட்டுல டெமோ பண்ணி பண்ணா தெரியும். இது ஃபுல்லா பிளாஸ்டிக், இது ஃபுல்லாவே. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தோம்னா இதுலயே அந்த பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா லீக்கேஜ் பாருங்க எப்படி ஆகுது. 24 hours இதெல்லாம் வச்சுட்டு எப்படி ஒரு குழந்தை இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் லேயர் பலூன் பிளாஸ்டிக். ஸோ இதுதாங்க இந்த பேட்ல இருக்கிற விஷயங்கள்லாம். ரெட் கலர் இங்க் விட்டு இருக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சு கையெல்லாம். ஓகே ஃபைன். இதுவும் ஆல்மோஸ்ட் லீடிங்ல இருக்கிற ஒரு பிராண்டு. யாருக்குங்க என்னங்க பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை வந்தா என்ன வரலன்னா தயாரிக்கிறவங்க யாரும் யாரை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு இதுல வந்து அவேர்னஸ் வேணும் அப்படின்னா பயன்படுத்துற ஒவ்வொரு பெண்களுக்கும் இதுல அவேர்னஸ் வேணும். அதே மாதிரி வாங்கி கொடுக்குற பெற்றோர்கள் நிச்சயமா இதுல ஒவ்வொரு அப்பாவுக்கும் இதுல அவேர்னஸ் வேணும். ஒவ்வொரு அப்பாவும் இதை வந்து கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து முன்னெடுத்து என் குழந்தை என்ன யூஸ் பண்றாங்க, என் மனைவி என்ன யூஸ் பண்றாங்க, என் தங்கச்சி என்ன யூஸ் பண்றாங்க, என்னோட சிஸ்டர் என்ன யூஸ் பண்றாங்க, என்னோட அம்மா, இன்னைக்கு நிறைய அம்மாங்க பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ரெடிஷ்னலா பேடுக்கு மாறிட்டாங்க. கிளாத் யூஸ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கான பெரிய பிரச்சனை வரல. இன்னைக்கெல்லாம் கிளாத் யூஸ் பண்ண சொன்னா யாரும் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. சோ அது ஹைஜீனிக்கும் கிடையாது. நார்மலா ஒரு பேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேட்ல இருந்து இன்னைக்கு நார்மலா எல்லாரும் கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாத்ல இருந்து விளம்பரங்களை பார்த்து இன்னைக்கு பேடுக்கு மாறி இருக்கிறாங்க. சோ அதோட விளைவு வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு செயற்கை கருத்தரித்தல் மையம் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. அது அப்பயும் உங்களுக்கு புரியும். சோ இதுவும் ஃபர்ஸ்ட் லேயரு ஃபுல்லா பிளாஸ்டிக். கொஞ்சம் அழுத்து கொடுத்து பிச்சோம் அப்படின்னா பிஞ்சிரும். ஆனா நம்ம இன்னர்ல ஓட்டும் போது அந்த மாதிரி எல்லாம் அழுத்தம் கொடுத்தெல்லாம் நம்ம ஓட்ட மாட்டோம். ஓகேங்களா. இது வந்து செகண்ட் லேயர் ஃபுல்லா ரீசைக்கிள் காட்டன். சரி, இதெல்லாம் நீங்க பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த அட்டை பாக்ஸஸ் எல்லாம் அப்படியே நம்ம நல்ல தண்ணியில ஊறிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படியே சாஃப்ட் அப்படி பிரிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல். இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த நாப்கின் பிசினஸ் மட்டும் 6000 கோடிக்கு வர்த்தகம் நடக்குதாம். ஒரு ஆண்டுக்கு 6000 கோடி பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கான். சோ அவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் யோசிச்சு பெண்களுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கமர்ஷியலா போயிட்டு இருக்கு. சோ இது வந்து லாஸ்ட் லேயர் ஃபுல்லா பிளாஸ்டிக். சோ இதெல்லாம் கவனம் வந்து யாருக்கு வேணும்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இதுல நிச்சயமா கவனம் வேணும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர். சோ பயங்கரமா ஒட்டிச்சு. சோ அதுதாங்க. இப்போ லட்சுமி லைட் ஆஃப் பண்ணு. ஸோ இங்க பாருங்க, இதுல வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஸோ இது உண்மைதான் அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஸோ பிளாஸ்டிக் உங்களுக்கே தெரியும். பாருங்க இதெல்லாம் எப்படி பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காட்டன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எது காட்டன் அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ
இந்த பேட் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. அதுக்கு தீர்வா நம்ம ஃபெமினைன் பத்தி சொல்றோம் இல்லையா? சோ ஃபெமினைன்ல என்ன ஸ்பெஷல்? ஃபெமினைன்னா ஏன் ஃபெமினைன் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுவும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஓகேங்களா? ஃபெமினைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% பிளாஸ்டிக் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. ஸோ அது உங்களுக்கு லைவா இப்போ நான் டெமோவும் காட்டுவேன். ப்ராப்பரா 3 வருஷம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 3 இயர்ஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இதுல வந்து ISO, FDA, Cன்ற 3 இன்டர்நேஷனல் சர்டிபிகேட்ஸோட ஃபெமினைன் இருக்கு. எதுக்காக இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் அப்படின்னா இதுல வந்து ISO வந்து இந்தியால தயாரிக்கிற முதல் தரமான பொருளுக்கு வந்து ISO சர்டிபிகேட் தருவாங்க. FDA, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன் இந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும்போது ஒரு விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ ஒரு சுற்றுச்சூழலுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக தான் FDA வராம இருக்கும் அப்படின்றதுக்கான சான்றிதழ் தான் FDA சர்டிபிகேட்ஸ். அதே மாதிரி CA அப்படின்ற சான்றிதழ் வந்து இது வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் உள்ள இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது சரியான pH லெவல் அதெல்லாம் கரெக்டான வந்து ரேஷியோல எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கறது தான் CA சர்டிபிகேட். ஸோ இது மூணுமே ஃபெமினைனுக்கு இருக்கு. பிளஸ் வந்து ஃபெமினைன்ல ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம் ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க. இப்படி அழகா நீங்க இந்த இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள இருந்து ஒரு பேட் எடுத்துட்டு திரும்பவும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வழியா ஒரு காற்றோட்டம் கூட நடக்காது. ஸோ அதுவே நீங்க அதர் பிராண்ட்ல எந்த பேட் எடுத்தாலும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பொருளை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு டஸ்ட் படும், ஒரு பூச்சி, கரப்பான், அப்படியே அந்த பள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல ஏறு அதை வந்து கொஞ்ச நேரம் அந்த பூச்சிகள்லாம் அதுல இருக்கும்போது அது மூலமாவும் நம்மளுக்கு திரும்ப ஒரு 3 பீஸ் இருக்கு 4 பீஸ் இருக்கு திரும்ப எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது மூலமாவும் நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபெமினைன்ல இந்த ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம் வந்து ஹைலைட்டா நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா ஹைஜீனிக்கா இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க ஒரு கிளாத் யூஸ் பண்ணியிருந்தவங்க ஒரு பேடுக்கு மாதிரி இருக்காங்க ஒரு கம்ஃபர்ட்டுக்காக. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். ஸோ சுகாதாரம் சுத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம நம்மளை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக இதுல ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஸ்ட்ரிப் தெரியும். ஸோ 5 டெக்னாலஜி உள்ள ஸ்ட்ரிப் இதுல வச்சிருக்கோம். ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ சில்வர், கைட்டின் அப்படின்ற 5 டெக்னாலஜி இதுல இருக்கு. ஆனியான் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அப்படின்னா காத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மாலிகூல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிராப் பிளட்ல 107 பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுது. எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து அது மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆனியான் வந்து காத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மாலிகூல். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை இது ஆனியான்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளோட நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கையோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் காய் கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதோ ஒரு இடம் கட் ஆயிடுது, நம்ம மேல ட்ரெஸ்ல வந்து அந்த பிளட் கொஞ்சம் பற்றுது. கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன பண்ணும் ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிளட்டோட ஸ்மெல் நம்ம மேலேயே அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன அதை வாஷ் பண்ணிடுவோம் இல்ல வாஷ் பண்ணிட்டா கூட ஒரு ஸ்மெல்லு நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த கை கட் ஆயிடுச்சு இல்லையா நம்ம ஒரு துணி போட்டு கட் பண்றோம் இல்ல கட்டுறோம் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஒரு கட்டு போடுறோம்னா என்ன பண்ணுவாங்க ஒரு 2-3 டைம் வந்து மாத்தி மாத்தி கட்டு போடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க நீங்க ஃப்ரீயா கழட்டிருங்க கட்டை, ஃப்ரீயா விட்டுருங்க காத்துலயே அது கொஞ்சம் கொஞ்சமா ஆறி வந்துரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த காற்றுல வந்து எப்படி ஆறும் இதுல வந்து சதன்னு இருக்கும்போது இந்த துணி போட்டு கட்டும் போது காற்றோட்டம் இல்லாத போது சதன்னு இருக்கிற புண்ணு நம்ம கட்டெல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி வரும். அது எதனால அப்படின்னா அந்த காற்றுல இருக்கிற மாலிகூல். ஸோ அதுதான் ஆனியான் அப்படின்ற அந்த மாலிகூல்னாலதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி வர்றதுக்கு ரீசன். அப்போ அதுல பாக்டீரியாஸ் எதுவுமே இல்லாம அதை வந்து காற்றோட்டம் பட்டு என்ன பண்ணும் பாக்டீரியாஸ் வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை நார்மலாவே அதுல இருக்கு. ஸோ அதை தான் எடுத்து இங்க நம்ம ஆனியான்ல வச்சிருக்கோம். எதுக்காகனா நம்மளோட பிளட்ல பெண்களோட உடம்புல இருந்து வர அந்த ஒரு டிராப் பிளட்ல வர பாக்டீரியாஸை 24 மணி நேரத்துக்கு கில் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆனியானுக்கு இருக்கு. ஸோ நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமோ இல்ல 24 hours வச்சோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அதே மாதிரி இதுல நான் ப்ரெஸ் பண்றேன், ஒரு டிராப் கூட உங்களுக்கு லீக்கேஜஸ் இருக்காது. ஒரு டிராப் கூட உங்களுக்கு எந்த விதமான லீக்கேஜஸ் இஷ்யூமே இருக்காது. கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கும். ஸோ நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். செகண்ட் டெக்னாலஜி ஆனியான் வந்து காத்துல இருந்து எடுக்கக்கூடியது இன்ஃப்ராரெட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூரிய ஒளி மூலியமா கிடைக்கக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உள் உறுப்புகள் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா
இந்த ஹார்மோன்ஸ் சீரா இயக்கிறதுக்காகவும் ரத்த ஓட்டம். இப்ப நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா எங்க கால் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, வயிறு இழுத்து பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ரொம்ப பிடிப்புகள் வந்து பீரியட்ஸ் கிராம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பீரியட்ஸ் அங்கங்க அந்த பிடிப்புகளை வந்து எதனால வருதுன்னா ரத்த ஓட்டம் சீரா இல்லாதனால தான் வருது. ஸோ ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி. ஓகேங்களா. தேர்டு டெக்னாலஜி மேக்னெட்டிக். மேக்னெட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா பீரியட்ஸ்னாவே நம்மளுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். செகண்ட் திங் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் சிலருக்கு நெகட்டிவா இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப வெறுத்துருவாங்க. ஸோ மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சிலருக்கு ஹெட்ஏக் வரும், தலைவலி வரும், சிலருக்கு வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ்ல இருந்து நம்மள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா பீரியட்ஸ் நம்மள ஒரு புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நானோ சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்ச்சத்து மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. 7 இடத்துல நம்மளுக்கு நாளமில்லா சுரபிகள் அப்படின்ற ஒரு விஷயம் சுரந்துட்டு இருக்கு. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கெல்லாம் இருக்கு? நடு உச்சந்தலை, 2 புருவங்களுக்கு இடையில, தொண்டை பகுதியில, நெஞ்சு பகுதியில, தொப்புள் பகுதி, அடிவயிற்று பகுதி, முதுகு தண்டவடம். ஸோ அந்த 7 இடத்துல இயங்குற நாளமில்லா சுரபிகளை இங்கிலீஷ்ல வந்து பீனியல், பிட்ரூட்ரி, தைராய்டு, தைமஸ், அட்ரினல், அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 சுரபிகள் சொல்றோம் இல்லையா. அந்த 7 சுரபிகள் சரியா சுரந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தைராய்டு சுரபி இங்க இருக்கு. தைராய்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து பீரியட்ஸே வராது, பயங்கரமா குண்டாயிடுவாங்க, வெயிட் கெயின் ஆயிட்டே இருப்பாங்க. ஏன் வந்து அவங்கள தைராய்டு இங்க வருது, பீரியட்ஸ் ஏன் அவங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த 7 நாளமில்லா சுரபிகளும் ஒரே நேர்கோட்டுல இயங்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், இது கர்ப்பப்பையோட ஒவ்வொன்றும் பிணைஞ்சு இருக்கும். பெண்களோட ஆணி வேறே கர்ப்பப்பை தான். ஸோ இது எல்லாருக்கும் இந்த 7 நாளமில்லா சுரபிகள் வந்து சரியா சுரக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்காங்க. தைராய்டு சுரபி சுரக்கிறதுல டெய்லியும் காலையில் நம்ம ஒரு தைராக்சின் டேப்லெட் போடுறோம், செயற்கையா சுரக்க வைக்கிறோம் அதை. ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இதுல இருக்கிற நானோ சில்வர் மூலமா அந்த நாளமில்லா சுரபிகளை சுரக்க வைக்கும். ஸோ ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து ஈவனா இயக்கிறதுக்காக நாளமில்லா சுரபிகளை இயக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து நானோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நானோ அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சின்னதுல அடக்கிறது தான். ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த சூரிய ஒளிமை எடுத்து எப்படி வைப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ நானோ இன்னைக்கு ஒரு டொயோட்டா கார், ஒரு 7 பேர் போற ஒரு காருக்கும் இன்னைக்கு டிரைவர் எல்லாம் ஓட்டுறாங்க, அதுக்கும் என்ஜின் இருக்கு, அதுக்கும் பெட்ரோல் போடுறோம், எல்லாமே போறோம். ஸோ நம்ம டாட்டாவோட கார் பாருங்க, 1 lakh rupeesல 4 பேர் போற மாதிரி எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரெடி பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற சிஸ்டம் தான் இதுல இருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய விஷயத்த சுருக்கி சின்னதா நம்ம வந்து எதுனாலும் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரிதான் இந்த நானோ டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டெக்னாலஜி வந்து கைட்டின். கைட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போடுறோம். இன்னைக்கு ஒண்ணு கார்பரேஷன்காரங்க எடுத்துட்டு போவாங்க, இல்ல கொஞ்சம் அவுட்டர் வில்லேஜ்ல இருக்கோம் அவங்களே தீ வச்சு எரிப்பாங்க. ஸோ இதுலயே நீங்க கண்டுபிடிச்சலாம். நீங்க அந்த பேட் வந்து தீ வச்சு எரிக்கும் போது அது எரியாது, அப்படியே உருகி இப்படி தார் மாதிரி நின்றுக்கும். நம்ம பீரியட்ஸ்க்கு நம்ம அந்த டஸ்ட்பின்ல எடுத்துட்டு போய் எரிச்சிட்டு வரோம்னா அப்படி உருண்டையா ஒரு தார் மாதிரி இருக்கும். அதுல இருந்து வர புகை கூட அப்படியே பிளாக் கலர்ல வரும். சோ அதுல இருந்து வர புகையை சுவாசிக்கும் போது கூட பிரச்சனை. அப்போ அந்த ஒரு பிளாக் கலர் உருண்டை இருந்துட்டே இருக்கும். அப்பயே நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு அவேர் இருக்கணும், அதுல வந்து பிளாஸ்டிக் இருக்குதுன்றது. வேணா நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. இப்ப இந்த கைட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப எங்கேயாச்சும் தூக்கி போடும்போது ஒரு நாயோ இல்ல ஒரு பறவையோ எடுத்து அதை சாப்பிடுது. நிச்சயமா வந்து நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, ரோட்ல எல்லாம் நிறைய தெருநாய்கள் இருக்கு. சோ அப்படியே பிரிச்சு அதெல்லாம் அப்படியே பேட் எல்லாம் இது பண்ணிடும், சில டைம் அதை சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கிற பேட் எல்லாம் அதை எடுத்து சாப்பிடும்போது அதுக்கு டைஜஷன் ஆகாது, அதுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன். ஏன்னா நம்மளோட பிளட்ல இருந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகும். ஸோ ஃபெமினைன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும்போது மண்ணோட மண்ணா 5 to 6 மாசத்துல மக்கிரும். பிளஸ் இந்த நாயோ இல்ல ஒரு பறவையோ எடுத்து சாப்பிடும் போது என்ன நடக்குது, ஆல்ரெடி நம்மளோட ஆனியான் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட பிளட்ல உருவாகிற பாக்டீரியாஸ் வந்து கில் பண்ணிடுது. சோ அதை எடுத்து அதை சாப்பிடும் போது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பிளாஸ்டிக்கே கிடையாது, ஃபுல்லாவே நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். ஃபுல்லாவே 9 லேயர்ஸுமே
சாஃப்டா இருக்கிற காட்டன்ஸ்னால இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிரும். இதை நீங்க ஒருவேளை தீ வச்சு எரிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல இருந்து வர புகை கூட ஒயிட் கலர்ல தான் வரும். ஸோ எந்த ஒரு ஸ்மெல் அடிக்காது. ஸோ நார்மலா நம்மளுக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தான் ஃபெமினின் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ டெமோவா காட்டுறேன், பிரிச்சு காட்டுறேன். 9 லேயர்ஸ் இருக்கிறத தனித்தனியா பிரிச்சு காட்டுறேன். இதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் பிளாஸ்டிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுல அப்சர்வேஷனுக்காக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாதாம் பிசின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாதாம் பிசின்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குட்டி குட்டியா இருக்கும், அதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நல்ல அந்த ஒரே ஒரு சின்ன இது வந்து இவ்வளோ இதா உப்பி இருக்கும். அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கும் அந்த தண்ணி ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா குட்டி 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 ஹோல்ஸா இருக்கும், நம்ம பிரீத்தபிளா இருக்கும் இந்த லேயர். ஸோ எல்லாம் காற்றோட்டம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னு எல்லா உறுப்புக்குமே சுவாசம் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்ஜிக்கல் மெட்டீரியல். இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்ஜிக்கல் மெட்டீரியல். சாஃப்டா இருக்கும், இதுல எந்த ஈரப்பதவுமே இருக்காது, கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கும். ஸோ இது லேயர் 1. இது வந்து செகண்ட் லேயர். நான் சொன்னேன் இல்லையா, ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், சில்வர் 5 டெக்னாலஜி உள்ள இந்த லேயர் வந்து இதுவும் காட்டன் லேயர் தான். ஸோ இது வந்து ஜெர்மன்ல 8 டாக்டருங்களோட கண்டுபிடிப்பு தான் இந்த 5 டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் பண்ணி எதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். இந்த பேட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெமினைன் வந்து கண்டுபிடிப்பான ஒரு விஷயம், நியூ இனோவேட்டிவ்ல உருவான ஒரு விஷயம். ஸோ இது வந்து செகண்ட் ஒன். முதல்ல இந்தியாவுக்கு இந்த இவ்வளோ நல்லது கொண்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தவங்க வந்து டாக்டர் கோமதி மேம் தான். இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து அறிமுகம் படுத்திவங்க. எப்போ 2008 இந்த விஷயம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு இப்ப இந்த விஷயம் வந்து இவ்வளோ கிளியரா இருக்கு. இன்னைக்கு வந்து பணம் வந்து நம்மளால சம்பாதிச்சிட முடியும். ஸோ நம்ம ஹெல்த் சம்பாதிக்கிறது தான் நம்மளால முடியாது. நல்லாவே இன்னைக்கு பெண்கள் மட்டும் முடியாம படுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா எந்த வேலையுமே நடக்காது. ஸோ பெண்களுக்கு வந்து அவங்க பயன்படுத்துற பேட் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும். அவங்களோட உடல்ல ஒவ்வொருத்தருக்கும் அக்கறை வேணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் தேர்ட் லேயர். இதுவும் சர்ஜிக்கல் மெட்டீரியல்லாம் ஆனது. இது வந்து ஃபோர்த் லேயர். இதுல வந்து பார்த்தோன்னா குட்டி 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 ஹோல்ஸா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்ஜிக்கல் காட்டன்ல இருக்கு. ஓகேங்களா? இது ஃபோர்த் லேயர். நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆலோவேரா ஜெல், பாதாம் பிசின். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாவே அதுதான். இதை எடுத்து நீங்க சும்மா நீங்க கையில வைக்கும் போதே சாஃப்டா அந்த மென்மைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மென்மையா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஒரு செகண்ட் இப்படி கையை வச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது சில்லுன்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு ஸ்டொமக் பெயின், பீரியட்ஸ்னாவே இன்னைக்கு ஸ்டொமக் பெயின் நினைச்சு எவ்வளவு பயப்படுறோம். ஸோ அந்த ஸ்டொமக் பெயின் இஷ்யூவே வராம நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது இந்த லேயர் தான். ஸோ இதுல ஃபுல்லாவே ஆலோவேரா ஜெல் அண்ட் பாதாம் பிசின் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கூலிங் தான். ஓகேங்களா? இதை எவ்வளவுதான் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு டிராப் கூட வாட்டர் நம்மளால வெளியே எடுக்கவே முடியாது. 150 ml ஆஃப் வாட்டரையும் இது புடிச்சு சேவ் பண்ணி வச்சிருக்கு. நம்ம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு லீக்கேஜ் இஷ்யூ நடக்காது, பயப்பட தேவையில்ல. இது 5th லேயர். அதுக்கு அடுத்து 6th லேயர். ஸோ இதுலயும் குட்டி 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 ஹோல்ஸா இருக்கு. ஸோ இந்த 6th லேயரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்ஜிக்கல் மெட்டீரியல்ல யூஸ் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து 7th லேயர். இதுவும் ஃபுல்லா சர்ஜிக்கல் மெட்டீரியல்னால ஆன காட்டன். ஓகேங்களா? அடுத்து 8th லேயர். ஸோ இதுவும் இதுல வந்து பார்த்தோம்னா குட்டி 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 ஹோல்ஸா இருக்கும். எதுக்காகனா நம்ம இன்னருக்கு மேல ஃபர்ஸ்ட் லேயரா இதுதான் வரப்போது. அதுக்கப்புறம் தான் இந்த லேயர்ஸ் இன்னர்ல இருந்து ஒரு நல்ல ஒரு பிரீத்தபிள் காற்றோட்டம் நடக்கிறதுக்காக தான்
இந்த லேயர். இது ஃபுல்லா பிரிச்சோம்னா சும்மா இப்படி பிரிஞ்சு வந்துடும். இதை எரிச்சாலும் கம்ப்ளீட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். நம்ம மண்ணில் போடுறோம் அப்படின்னாலும் இது மண்ணோட மண்ணா மக்கிடும். ஸோ சும்மாங்க இந்த லேயர், பிளாஸ்டிக் கிடையாது இதுல. ஸோ இது 2 விங்ஸ். ஸோ நம்ம இன்னர்ல 2 இப்படி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்றதுக்கான விங்ஸ். இதுல அதிகமான ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இதுல கெமிக்கல்ஸே யூஸ் பண்ண கிடையாது. இதுல வந்து அந்த ஸ்டிச் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்க கம்மு கூட லைட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம ஒட்டிட்டு அப்படியே நல்லா இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் எப்படி இது ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோவும் இப்போ அப்படியே இதுல அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டன் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் டச் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நான் 9 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 9 லேயர்ஸை நீங்க ப்ராப்பரா வாட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாவே காட்டன் தான், சாஃப்டா இருக்கும். காட்டன் லேயர்ஸ் தான் இது. இது லேயர் 1, இது 5 டெக்னாலஜி உள்ள லேயர். லேயர் 2 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டன் தான். ஸோ இதுவும் 4th லேயர், இதுவும் காட்டன். இது வந்து பார்த்தோன்னா 5th லேயர். எவ்வளவுதான் அப்சர்வ் என்னதான் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு டிராப் கூட நம்மளுக்கு லீக்கேஜே நடக்காது. ஸோ இதுவும் அதுக்கு அடுத்து இருக்கிற லேயர். ஸோ இதுவும் காட்டன். ஸோ இது 8th லேயர். இது வந்து சும்மா பிரிச்சா பிரிஞ்சிரும். இது சும்மா எரிச்சாலும் கம்ப்ளீட்டா எரிஞ்சக்கூடிய ஒரு லேயர் தான். இது நம்மளுக்கு 2 விங்ஸ். ஸோ டோட்டலா 9 லேயர்ஸ் இருக்கும் பாருங்க. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு கிளாரிட்டியா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இதுதாங்க உண்மை. ஸோ நம்ம எந்த மாதிரியான பேட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்த நம்ம கொடுத்துட்டு இருக்கோன்றத நல்லா கவனமா கவனிங்க. அதே மாதிரி ஸோ இங்க ஏன் பாக்குறேன்னா மைக் வந்து ஆன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பேடை எப்படி ப்ராப்பரா இன்னர்ல ஸ்டிச் பண்ணணும்ன்றத ஒரு 2 minutes வீடியோவோ நம்ம போடுவோம். ஓகேங்களா? நார்மலா எப்பவுமே கிளியரா இருக்கா? ஓகேங்களா? நார்மலா எப்பவுமே நம்மளோட இன்னரை போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போய் இப்படி இப்படி எல்லாம் ஒட்டி யூஸ் பண்ணவே கூடாது. இப்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இன்னரை ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது. அவங்க வந்து ஏதோ ஒன்று மாதிரி ஒட்டிப்பாங்க. அது சில டைம் சுருங்கிரும். அது மூலமா நிறைய லீக்கேஜஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபெமினைனோட எக்ஸசைஸ் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி வந்து இன்னர்ல ஸ்டிச் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னரை வந்து இப்படி உள் சைடா இப்படி திருப்பி கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி நீங்க வந்து இப்படி சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்லயோ இல்ல கீழே தரையிலயோ உட்காந்து இந்த விஷயத்த நீங்க பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம இதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலா நான் அதை எடுத்துட்டு ஃபெமினைன் பொறுத்த வரைக்கும் மேல சின்னசா இருக்கும். ஏன்னா நமக்கு கீழே பாட்டம்க்கு தான் வந்து கொஞ்சம் லென்த் வேணும். அதனால கீழே வந்து நம்மளுக்கு நல்லா லென்த்தியா கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா சின்னதா இருக்கும். ஸோ சின்னதா இருக்கிறது மேல. ஏன்னா நம்மளுக்கு அதிகமான கம் வந்து ரொம்ப அதிகமா ஒட்டுற அளவுக்கு கம் இருக்காது. நம்ம வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு அழகா நடுவுல இருக்கிற விங்ஸ் எடுத்து இப்படி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி விடணும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டைம் 2 டைம் நம்ம இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. லீக்கேஜ் இஷ்யூ இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும், சந்தோஷமா ஸ்கூல் போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு இந்த பேட் இந்த மாதிரி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம இதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நிச்சயமா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை அழகா இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஸோ ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா
இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா எடுத்து நீங்க நார்மலா எடுத்து பாத்தீங்கன்னா இது அழகா ஸ்டிச் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. சூப்பரா நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டு போயிடலாம். லீக்கேஜ்ன்ற விஷயமே இங்க வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் எப்ப பண்ணணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சில அம்மாங்களுக்குலாம் சின்ன குழந்தைங்களே ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6th 7th படிக்கிற குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து பேட் சேஞ்ச் பண்ண தெரியாது எப்படி அப்படின்னும் போது நீங்க வருத்தெல்லாம் பட வேண்டாம். நீங்க ஏதாச்சும் ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா கூட அழகா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஒரு கபோர்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தை ஈவினிங் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிருக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கு தீர்வான ஃபெமினைன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா டபுள் எக்ஸ்எல், இதுல வந்து 5 பேட் மட்டும் வரும். இதுல வந்து 5 பேட் மட்டும் வரும். கட் பண்ணுங்களேன். ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ், ஃபெமினைனோட டபுள் எக்ஸ்எல் சைஸ். இது வந்து நல்லா லென்த்தா இருக்கும். ஓகேங்களா? யார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுல 5 பீஸ் மட்டும் தான் வரும். இதோட விலை 249 ரூபா. ஓகேவா? ஏன் வந்து இது இப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெவி ஃப்ளோ சொல்லுவாங்க. நம்ம மெனோபாஸ் டைம்ஸ்ல ஒரு 40 45 வயசுல வந்து பீரியட்ஸ் நிக்க போற டைம்ல ஹெவியா ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த ஹெவி ஃப்ளோ டைம் இருக்கிற போது யூஸ் பண்ணிக்கலாம். டெலிவரி டைம் ஒரு 10 டேஸ், டெலிவரிக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து ஒரு 10 டேஸ் ப்ளீடிங் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ அப்ப அந்த ஹெவி ப்ளீடிங் அப்ப நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லென்த்தா இருக்கும். டபுள் எக்ஸ்எல் 410 mm இது. ஓகேங்களா? ஸோ நல்லா லென்த்தியா இருக்கும். இல்ல சின்ன குழந்தையா இருக்கா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண தெரியல, லீக்கேஜஸ் எல்லாம் ஆயிடுதுன்னா அவங்களுக்கு கூட நீங்க தாராளமா ஒரு 2 to 3 months அவங்களுக்கு கூட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ். அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஒபிசிட்டியா இருக்காங்க, அபோ கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்காங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியான பேட் வேணும்னா தாராளமா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூவும் இருக்காது. இதுல 2 விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அழகா பின்னாடி ஒண்ணு இங்க முன்னாடி ஒண்ணு ஒட்டி யூஸ் பண்ணலாம். பொறுமையா இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பொறுமையா தரையிலயோ ஒரு டேபிள்லயோ வச்சு அழகா ஒட்டினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ரொம்ப தூரம் டிராவல் பண்றேன், ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல் பண்ணியே போகணுன்ற சூழ்நிலையில இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பேடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸல் சைஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எக்ஸல் சைஸ்ல வந்து பார்த்தோம்னா 10 பீசஸ் அவைலபிளா இருக்கும். இது வந்து 320 mm. ஓகேங்களா? இது வந்து 320 mm நல்லா லென்த்தியா இருக்கும். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 9th 10th படிக்கிற குழந்தைங்கல இருந்தே யூஸ் பண்ணலாம். ஒரு 9th 10th காலேஜ் படிக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறாங்க, ஆஃபீஸ் போறாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மல் ஃப்ளோ எனக்கு ஆகுது அப்படின்றவங்க தாராளமா இந்த 320 mm நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் பிராண்டுக்கும் ஃபெமினைனுக்குமே அந்த எம்எம்ல வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இது வந்து 320 mm, மற்ற பிராண்ட்ல டபுள் எக்ஸ்எல்ல கொடுக்குற சைஸ் நாங்கள் எக்ஸ்எல்லே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்க தாராளமா கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா எல் சைஸ். ஸோ இந்த எல் சைஸ் பேக் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த எல் சைஸ் வந்து பார்த்தோம்னா 12 பீசஸ் வரும் உங்களுக்கு. இந்த சைஸ்ல 12 பேட் வரும். இந்த 12 பேடு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யார் யூஸ் பண்ணலாம்னா சின்ன குழந்தைங்களே நீங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. 6th 7th படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுறா, ரொம்ப குட்டியா இருக்கா, அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பேடெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா அழகா குட்டியா எல் சைஸ்ல 280 mmல 12 பேட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வேற யார் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கே நார்மல் ப்ளீடிங் ஆகிறவங்களுக்கு ஒரு 3 days நல்ல ஃப்ளோ இருக்கும். 4th day 5th day எல்லாம் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த 4th day 5th day ஃப்ளோக்கு 24 hours நீங்க வந்து ஃபெமினைனோட எல் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி ரொம்ப குட்டியா ஏதோ ஒரு பேட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேண்டி லைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பேண்டி லைனரோட பேக். இந்த பேக்குள்ள இந்த மாதிரி 30 பீசஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த 30 பீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு யாருக்காச்சும் வெள்ளப்படுது, நீர்க்கட்டி இருக்குது, தைராய்டு இருக்கு, ஹார்மோன் பிரச்சனை இருக்காங்க, குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, கர்ப்பப்பையில வந்து சினைமுட்டை வளர்ச்சி அடையல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறாங்க, ஓவரா ஸ்டொமக் பெயின் பிரச்சனை இருக்குது, இல்ல ரொம்ப இச்சிங் பிரச்சனை இருக்குது பிறப்புறுப்புல, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க கண்டினியூஸா டெய்லி இந்த பேட் யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் 25 டேஸ்க்கு பீரியட்ஸ் ஆகாம ஃப்ரீயா இருக்கிறோம் இல்லையா, பீரியட்ஸ் ஆகாம இருக்கிற 25 நாள் இதை யூஸ் பண்ணணும். பீரியட்ஸ் ஆகும்போது ஃபெமினைன் பேட். ஸோ இதை தொடர்ந்து ஒரு 6 month ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். தைராய்டு இஷ்யூ இருந்தா அது நார்மலாவே பிரிவென்ட் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி வரும். ஸோ இது எல்லாமே இது வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இவ்ளோ பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் இருக்கும். ஸோ இவ்ளோ பொறுமையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த நெறைய பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ நீங்க ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு ஃபெமினின் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப கிளாரிட்டியா நீங்க வந்து இத யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க் யூ சோ மச்.